வெல்கம் டு ஐடி மார்க் டெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சேனல். நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்கக்கூடிய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்லேருந்து கேட்கக்கூடிய ஜேடிஓ ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபிட்டர் ட்ரேட்லேருந்து பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஃபிட்டர் ட்ரேட் படிக்கிறவங்களுக்கு, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அதே ஃபிட்டர் ட்ரேட் படித்தவங்க ஓஎன்ஜிசி, டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, ஓஎன்ஜிசி, ரயில்வே, பிஹெச்எல், சரிங்களா, அது மாதிரி மத்திய அரசு, இஸ்ரோ, டிஆர்டிஓ இந்த மாதிரியான எக்ஸாம்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஓஎஃப்டி அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ட்ரேட் ரிலவெண்ட்டான உங்களுக்கு கொஷின்ஸ் 1000 எம்சிக்யூபி வேணும் அப்படின்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அனுப்பப்படும். சரிங்களா, சாஃப்ட் காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இது போலான என்ன ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்தோன்னா கொஷின்ஸ்லாம் அதில் போட்டுட்ருக்கோம், பார்த்து பயன்பெறலாம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், டேஷ் டூல் இஸ் யூஸ்டு டு கட் த பைப் மேட் ஆஃப் காப்பர் அண்டு பிரான்ஸ். சரிங்களா, காப்பர் மற்றும் பிரான்ஸால் செய்யப்பட்ட பைப்புகளை வந்து அறுக்க எந்த கருவி பயன்படுத்துகிறாங்க? தாமிரம் மற்றும் வெண்கலத்தாலான பைப்புகளை கட் பண்ணுறதுக்கு எந்த பைப் கட்டர் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா பைப் கட்டர். சரிங்களா, எதை யூஸ் பண்ணி கட் பண்ணுறாங்க அப்படின்னா பைப் கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணுவாங்க. சரிங்களா, பைப் கட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு வீல் இருக்கும், இதில் ஒரு வீல் இருக்கும். இடையில பைப்பை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ரொட்டேஷன் பண்ணி சுற்றும் போது இந்த பைப்பை கட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, 2 வீல் சைடில் சென்டரில் ஒரு வீல் கொடுத்துருப்பாங்க, வச்சு மிடில் மீல் மட்டும் நல்லா படுற மாதிரி கட் ஆகும். அடுத்தது, டேஷ் இஸ் த ஸ்டாண்டர்ட் லென்த் ஆஃப் ஜிஐ பைப் அவைலபிள். ஜிஐ பைப் வந்து எந்த அடி நீளத்தில் கிடைக்குது பார்த்திங்க அப்படின்னா 6 மீட்டர். சரிங்களா, ஸ்டாண்டர்ட் லென்த் வந்து 6 மீட்டர் நீளத்தில் கிடைக்குது. சரிங்களா, ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சீல் இஸ் யூஸ்டு பிட்வீன் ஃப்ளாஞ்ச் ஜாயிண்ட் ஆஃப் கோல்டு வாட்டர் பைப் லைன். அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த ஒரு சீல் அல்லது குளிர்ந்த நீர் பைப்புகளில் பிளாஞ்ச் ஜாயிண்ட்களுக்கு இடையே இணைக்க பயன்படுது அப்படின்னா ரப்பர் கேஸ்கெட். மேக்ஸிமம் பிளாஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் கேஸ்கெட் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ரப்பர் கேஸ்கெட். இப்போ ஒரு பைப்பு வந்து லென்த்தாக போகுது அப்படின்னா இந்த 2 பைப்பு, சரிங்களா, ஒரு லென்த்தான பைப்பு இருக்குது, அதே மாதிரி இந்த சைடில் ஒரு லென்த்தான பைப்பு, 2 ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்போது இது இடையில ஒரு கேஸ்கெட் வைப்பாங்க. சரிங்களா, 4 ஓட்டை போட்டு இது இடையில வச்சு பண்ணியிருப்பாங்க பைப். சரிங்களா, அக்ரிகல்ச்சர் பைப்புலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் போட்டு ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா, அப்போ தான் வாட்டர் லீக்கேஜ் ஆகாது. அடுத்து, டியூ டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன் நாப் அண்டு டேப் ரொட்டேட்டிங் நாய்ஸ்லி வைல் ஓப்பனிங் அண்டு க்ளோசிங். அதாவது ஒரு டேப்பை வந்து நீங்கள் திறக்கிறீங்க, மூடும் போது என்ன ஆகுது, சத்தம் வருது. சுழலும் போது சத்தம் ஏற்படுது. என்ன காரணம் அப்படின்னா லூசன் த ஸ்பிண்டில் வால்வு லூஸாக இருந்தால் இந்த மாதிரி சவுண்டு வரும். ஸ்பிண்டில் வால்வு தளர்வாக இருத்தல். சரிங்களா, அடுத்தது, டேஷ் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் த பைப் ஆஃப் ஓப்பன் அண்டு க்ளோஸ். அதாவது குழாயிலிருந்து தண்ணீரை தேவைக்கேற்ப திறக்கவும் அடைப்பதற்கும் மூடுவதற்கும் டேஷ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஸ்க்ரூ டவுன் வாட்டர் டேப். சரிங்களா, ஸ்க்ரூ டவுன் வாட்டர் டேப்பை யூஸ் பண்ணுறாங்க. திருகு வகை வாட்டர் டேப்பை யூஸ் பண்ணுறோம் திறக்கிறதுக்கும் தண்ணியை மூடுறதுக்கும். ஸ்க்ரூ டவுன் வாட்டர் டேப். டேஷ் இஸ் த இன்க்ளூடட் ஆங்கிள் பிஎஸ்டபிள்யூ பைப் த்ரெட் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் வித் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழாயினுடைய மறைகள் கோணம் உட்கோணம் அப்படின்னா பிஎஸ்டபிள்யூடைய மறை வந்து கோணம் கேட்டாங்கன்னா 55 டிகிரி. சரிங்களா, 55 டிகிரி. டேஷ் இஸ் த அனதர் நேம் ஆஃப் அட்ஜஸ்டபிள் பைப் ரிஞ்ச். அட்ஜஸ்டபிள் பைப் ரிஞ்சோடைய அனதர் நேம் என்னன்னு கேட்குறாங்க. நார்மலாக பைப் ரிஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இந்த இடையில ஒரு லாக் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடையில நீட்டுக்காக ஒன்று இதில் த்ரெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ரொட்டேட் பண்ண நகரும், இது பிடிப்பீங்க. சரிங்களா, இதுக்கு இன்னொரு பேர் ஸ்டீல்சன் பைப் ரிஞ்ச். சரிங்களா, ஸ்டீல்சன் பைப் ரிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டீல்சன் பைப் ரிஞ்ச். அடுத்தது, டேஷ் டைப் ஆஃப் ரிஞ்ச் இஸ் யூஸ்டு டு டைட் த பைப் அப் டு 50 mm டயமீட்டர். அதாவது 50 mm டயாமீட்டர் வரைக்கும் நீங்கள் எந்த பைப் ரிஞ்ச் யூஸ் பண்ணி பைப்பை டைட் பண்ணலாம் அப்படின்னா இந்த இப்போ பார்த்தீங்களா ஸ்டீல்சன் பைப் ரிஞ்ச் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போனாங்கன்னா செயின் ரிஞ்சு யூஸ் பண்ணணும். சரிங்களா,
அதுக்கு மேலே செயின் பைப் ரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணணும். 50க்கு மேலே போனால். அப்போ 0லேருந்து 50 வரைக்கும் ஸ்டீல்ஸ் அண்ட் பைப் ரிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டேஷ் வைஸ் இஸ் யூஸ் டு ஹோல்டு த லார்ஜ் டயமீட்டர் ஆஃப் பைப் அண்டு 200 mm. எந்த டைப் ஆஃப் வைஸ் யூஸ் பண்ணி 200 mm 200 mm விட்டமுள்ள பெரிய பைப்புகளை பிடிக்கிறதுக்கு எதுனா செயின் பைப் வைஸு செயின் பைப் வைஸ் யூஸ் பண்ணுவாங்க. செயின் பைப் வைஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், பெரிய பெரிய டயமீட்டர் இருக்கக்கூடிய பைப்புகளை பிடிப்போம். வாட் இஸ் த ரேடியஸ் சைஸ் ஆஃப் லாங் ரேடியஸ் எல்போ? லாங் ரேடியஸ் அதாவது அதிக ஆர அளவு எல்போவில் ஆர அளவு, சரிங்களா? அதிக ஆர அளவில் ஆர அளவு எவ்வளோ இருக்குன்னா 1.5 டைம் போர் ஆஃப் பைப், சரிங்களா? அது 1/2, சரிங்களா? 1.5 மடங்கு, சரிங்களா? பைப்பு துளை அளவுக்கு 1.5 மடங்கு, பைப்புடைய துளை அளவில் 1.5 மடங்கு இருக்கும். சைஸ் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் எல்போ. அடுத்தது which type of filter is used to remove the ferrous metal from iron of the hydraulic system? ஹைட்ராலிக் அமைப்பில் எண்ணெயிலிருந்து இரும்பு சார்ந்த பொருட்களை அகற்ற எந்த வடிகட்டி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா மேக்னெட்டிக், சரிங்களா? மேக்னெட்டிக் வடிகட்டி தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா காந்த வடிகட்டி யூஸ் பண்ணுறாங்க. மேக்னெட் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணி இழுத்துரும். சரிங்களா? விச்சி வால்வு, சரிங்களா? விச்சி வால்வு இஸ் யூஸ் டு ரிமூவ் த எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் இன் ஹைட்ராலிக் சிஸ்டம். அதிகப்படியான ஆயில்கள் எண்ணெய்களை நீக்குவதற்கு எந்த வால்வு பயன்படுத்துகிறாங்கன்னா ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு, சரிங்களா? ப்ரெஷர் ரிலீஸ் வால்வு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது which energy is present in oil by virtue of its motion? சரிங்களா? எண்ணெய் அதன் இயக்கத்தின் மூலம் நிகழும் ஆற்றல் என்ன? சரிங்களா? அதாவது which energy is present in oil by virtue of its motion? கைனெட்டிக் எனர்ஜி, சரிங்களா? கைனெட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் உருவாகுது. which part of the single acting cylinder is attached with the load? சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டரை லோடு கூட அட்டாச் பண்ணால் ஒற்றை செயல்பாட்டு உருளை எந்த பகுதி சுமையுடன் இணைக்கப்படுகிறது அப்படின்னா பிஸ்டன் ராடுடன் இணைக்கிறாங்க, சரிங்களா? எந்த பார்ட்டுனா சிங்கிள் ஆக்டிங் சிலிண்டர் கூட ஆட் ஆகுது அப்படின்னா பிஸ்டன் ராடை ஜாயின் பண்ணுறாங்க. அடுத்து வாட் இஸ் த சயின்ஸ் அண்டர் தட் யூ ஸ்டடி த ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஏர்? காற்றின் பயன்பாடுகள் மற்றும் பண்புகள் பற்றி நீங்கள் படிப்பது என்ன அறிவியல் கீழ் வருகிறது? இதெல்லாம் வந்து இந்த காற்றை பற்றி நீங்கள் படித்தாலே, சரிங்களா? ஏரை பற்றி படித்தாலே அது பேர் நிமேட்டிக், சரிங்களா? இதுவே ஆயில், ப்ரெஷர் இதை பற்றி படிச்சிங்கன்னா அது ஹைட்ராலிக், சரிங்களா? அப்போ நிமேட்டிக் தான் காற்று, ஏர்ன்றது காற்று அமைப்பு. அடுத்தது which valve has 2 inlet 1 அவுட்லெட்? 2 இன்லெட்டு 1 அவுட்லெட் இருக்கும் ஹைட்ராலிக் நியூமேட்டிக் சிஸ்டத்தில் அப்படின்னா ஷட்டில் வால்வு. ஷட்டில் வால்வில் 2 இன்புட்டும் 1 அவுட்புட்டும் இருக்கும், சரிங்களா? அது ஷட்டில் வால்வு. நான் வச்சுங்க. வாட் இஸ் த ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் ஆஃப் எலக்ட்ரோ நியூமேட்டிக்ஸ் வந்து எந்த மின்னழுத்தத்தில் இயங்கும் அப்படின்னா எத்தனை வோல்ட்டில் அப்படின்னா 12லேருந்து 220 வோல்ட் ரேஞ்சுக்குள்ளே இயங்கும். 12 வோல்ட்லேருந்து 220 வோல்ட் வரைக்கும் ரேஞ்சுகளில் இருக்குது. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் சிலிண்டர் அவுட்புட் ஃபோர்ஸ்? சிலிண்டருடைய அவுட்புட் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் டிவைடட் பை ஏரியா, ஃபோர்ஸ் இன்ட்டு ஏரியா டிவைடட் பை 10, சரிங்களா? ஃபோர்ஸ் இன்ட்டு ஏரியா டிவைடட் பை 10. அடுத்தது விச் ஃபார்முலா இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த ஃபோர்ஸ்? ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா, சரிங்களா? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா, அழுத்தம் இன்ட்டு பரப்பளவு, சரிங்களா? விச் ஃபார்முலா இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த ப்ரெஷரை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா அதே ஃபார்முலா தான், சரிங்களா? ஒரே ஃபார்முலா தான். நீங்கள் ப்ரெஷர்னால் அழுத்தத்தை கொடுப்பீங்க, அழுத்தம்ன்றது எதை போர் பண்ணினா ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா இது இருக்கும், சரிங்களா? இப்போ சப்போஸ் ஃபோர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா எஃப் அங்கே வச்சுக்கிட்டு ஏ அந்த சைடு போகுது, சரிங்களா? இப்போ எனக்கு எஃப் கேட்குறாங்க அப்படின்னும் போது இப்போ என்ன பண்ணுவோம், ஏ கேட் டிவைடர் இருக்கிறதுனால அங்கே பெருக்கலுக்காக போயிடும், சரிங்களா? அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. நமக்கு வந்து ப்ரெஷருக்கான ஃபார்முலா தான் நமக்கு டீட்டெயிலாக தெரியும். ப்ரெஷர் ஈக்குவல் டு அழுத்தம்னா எப்படி இருக்கும், நீங்கள் கொடுக்குற விசை ஃபோர்ஸ் எவ்வளோ பரப்பில் கொடுக்குறீங்க அது டிவைடட் பை ஏரியா. அப்போ இதுதான் நமக்கு தெரியும். இதை வச்சு நீங்கள் ரெண்டுமே கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா?
in order to protect the slip cage which one of the following is applied. சரிங்களா, ஸ்லிப் கேஜை பாதுகாப்பாக பயன்படுத்தி பின்னோட்டில் எந்த ஒன்று பயன்படுத்துகிறாங்கன்னா பெட்ரோலியம் ஜெல்லி வச்சு யூஸ் பண்ணுவாங்க துருப்பிடிக்காமல் இருக்க பெட்ரோலியம் ஜெல்லி. ஸ்லிப் கேஜ் ஆர் மேடப் ஆஃப் ஸ்லிப் கேஜில் என்ன மெட்டீரியல் செஞ்சுருக்காங்கன்னா ஹை கிரேட் ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் யூஸ் டு க்ளீன் த ஸ்லிப் கேஜை க்ளீன் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எதை ஒன்றை சுத்தம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணால் கார்பன் டெட்ராக்ளோரைட் சிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க, கார்பன் டெட்ராக்ளோரைடு. சரிங்களா, பெட்ரோலியம் ஜெல்லி வந்து அது நல்லா வழவழப்பாக இருக்கும். சரிங்களா, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது, துருப்பிடிக்காமல் இருக்குது. இது வந்து சுத்தம் செய்யறதுக்கு வந்து கார்பன் டெட்ராக்ளோரைடு யூஸ் பண்ணி சுத்தம் செய்யணும். அடுத்தது கால்குலேட் த ஹைட் ஆஃப் த ஸ்லிப் கேஜோட ஹைட் கேட்குறாங்க. sin theta equal to 1/2. the length of the sine bar is 200. சரிங்களா, அப்போ ரெண்டு விஷயம் கொடுத்துருக்காங்க. sin thetaவோட 30க்கு என்ன வேல்யூ அப்படின்னா 1/2 லென்த்து சைன் பாரோட லென்த்து வந்து 200 mm. அப்போ நமக்கு தெரியும். சரிங்களா, சைன் பார்னால் இப்படி முக்கோணம் மாதிரி போட்டுக்கோங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 30 டிகிரி sin theta அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 1/2. சரிங்களா, அதுக்கப்புறம் சைன் பாரோட தூரம். சரிங்களா, இதுதான் சைன் பாரோட டோட்டல், இது 200. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் sin theta ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். சரிங்களா, sin thetaக்கு ஃபார்முலா இருக்குது. sin theta ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் தான் இந்த இடத்துல ஹைட்டு உயரத்தை குறிக்குது. சரிங்களா, அதான் நான் ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டேன். கர்ணத்தை வந்து 200 சென்டிமீட்டர் 200 mm கொடுத்துருக்காங்க, 200 போட்டுக்கிட்டேன். சரிங்களா, இப்போ sin thetaவோட வேல்யூ வந்து 30 டிகிரிக்கு எவ்வளோன்னு கொடுத்தோன்னா 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 30 டிகிரிக்கு வேல்யூ 1/2ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் 1/2 sin thetaக்கு 30 டிகிரிக்கு நான் போட்டுட்டேன். சரிங்களா, இப்போ ஹெச் அங்கே வச்சுக்கிட்டு இப்போ 200 அந்த சைடு தள்ளணும். அப்போ 200 அங்கே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 200 டிவைடட் பை 2ன்னு வரும். சரிங்களா, ஹெச் ஈக்குவல் டு அப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா 100. சரிங்களா, 100 mm. அப்போ ஹைட் வந்து 100 mm. அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சூட்டபிள் டு ஸ்கிராப் எ பேரிங். சரிங்களா, பின்வருவற்றில் எந்த ஒன்று பேரிங்கை சுரண்டுவதற்கு தகுந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கிராப்பிங் பண்ணுறதுக்கு ஃபுல் நோஸ் ஸ்க்ராப்பர். சரிங்களா, காலை மூக்கு. சரிங்களா, காலை மூக்கு மாதிரியே இருக்கும். ஃபுல் நோஸ் ஸ்க்ராப்பர் வச்சு பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம். சரிங்களா, ஸ்க்ராப்பிங் பண்ணுவோம். அனதர் நேம் ஆஃப் த லீஃப் ஜிக்கீஸ், அதாவது லீஃப் ஜிக்கின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா லேட்ச் ஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது த ஜிக் இஸ் யூஸ் டு ட்ரில் அட் ஆங்கிள் அதர் தென் 90 டிகிரிஸ். 90 டிகிரியை தவிர பிற கோணங்களுக்கு துளையிட உதவும் ஜிக்கி எது அப்படின்னா மாடிஃபைடு ஆங்கிள் பிளேட் ஜிக்கை யூஸ் பண்ணுவாங்க. மாடிஃபைடு ஆங்கிள் பிளேட் ஜிக்கை 90 டிகிரிக்கு வேறு கோணங்களில் 90 டிகிரினா நீங்கள் நார்மல் ஜிக்கை யூஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா, இதுக்கு வந்து மாடிஃபைடு இதை யூஸ் பண்ணணும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். பின்னொன்று எந்த ஒன்று அழிவில்லா சோதனை அப்படின்னு சொன்னால் நான் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட்னா அல்ட்ராசோனிக் டெஸ்ட். சரிங்களா, இதனால் எந்த பொருளும் அஃபெக்ட் ஆகாது. அல்ட்ராசோனிக் டெஸ்ட். A plain ring gauge is used for checking. ஒரு சாதாரண வளைய அளவி எதனை சோதிக்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிங் கேஜ். சரிங்களா, ரிங் கேஜ் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஆஃப் த ஒரு ராடு. சரிங்களா, எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் பார்ட், ஒரு சிலிண்ட்ரிக்கலான பார்ட்டை வெளிப்பாகங்களை செக் பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் ரிங் கேஜ் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி ஜி மாதிரி இருக்கும், நான் வச்சுக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணலாம், வெளியே இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ரவுண்டான பொருளை நீங்கள் செக் பண்ணால் வெளியே சி மாதிரி இருக்கும், நான் வச்சுங்க. அப்போ எக்ஸ்டர்னல் டயமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் பார்ட். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. 2 ஒன்லி தான். அப்போ கேஜஸ் யூஸ்டு மெஷூர் த சைஸ். கேஜ் வச்சு சைஸ்லாம் நம்ம அளக்க முடியாது. இருக்கிற அளவு கொடுத்துருக்க அளவு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் தான் பார்ப்போம் நம்ம கை. அப்போ கேஜஸ் ஆர் யூஸ் டு செக் த சைஸ். சரிங்களா, செக் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், சரியாக இருக்கா இல்லையா. அளவெல்லாம் அளக்கிறதுக்கு அது கிடையாது. சரிங்களா, அப்போ இது மட்டும்தான். சரிங்களா, அடுத்தது வாட் ஆர் த ஸ்க்ரூ இஸ் யூஸ்டு இன் பிளேஸ் வேர் ஃபிக்ஸிங் அண்ட் ரிமூவிங் ஆஃப் காம்பவுண்ட் ஆர் ஃப்ரீக்வெண்ட் பை ஃபிங்கர் டைட். அதாவது
ஃபிங்கர் டைட்டில், அதாவது விரல்கள் இறுக்கத்தால் பாகங்களை பொருத்துவதற்கும் மற்றும் அகற்றுவதற்கும் அடிக்கடி நடைபெறும் இடங்களில் பயன்படுத்தப்படும் திருகு வகை யாகை அப்படின்னா தம்பு ஸ்க்ரூ யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, தம்பு ஸ்க்ரூ யூஸ் பண்ணுவாங்க. வெர்னியர் ஐகேஜில் கூட இருக்கும், பார்த்துருப்பீங்க, இல்லை வெர்னியர் காலிப்பரில் கூட பார்ப்பீங்க. அடுத்து வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த வுட் ராஸ்ப் கீ? வுட் ராஸ்ப் கீயோடைய ஷேப் எப்படின்னா செமி சர்க்கிளாக இருக்கும். சரிங்களா, செமி சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, செமி சர்க்கிளாக இருக்கும், பாதி அரைவட்டம். ஏ நட் which can be tight and loosened by thumb pressure used ஆக்ஸா ஃப்ரேம் இஸ் கால்டு. ஆக்ஸா ஃப்ரேமில் ஃப்ரண்ட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் ஃப்ரேம் அப்படின்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் ஃப்ரேமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிளேடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நட்டு மாதிரி போட்டு டைட் பண்ணுவீங்க. சரி, இதுதான் என்ன நட்டு அப்படின்னா விங் நட்டு. விங் நட் டி ஆன்சர். விச் கீ இஸ் டிரான்ஸ்மிட்டிங் மோர் டார்க்? அதிகப்படியான டார்க்கை எந்த கீ கொடுக்கும்? அந்த சாவி மூலம் கொடுக்கும் அப்படின்னா ஜிப் ஹெட் கீ தான் அதிக டார்க்குக்கு கடத்துகிறது. அது வாட் இஸ் த அவைலபிள் ரேஞ்ச் ஆஃப் இண்டிவிஜுவல் ரேடியஸ் கேஜ்? இண்டிவிஜுவல் ரேடியஸ் கேஜோட அவைலபிள் சைஸ் வந்து பார்த்தா ஸ்டெப் ஆஃப் 1 mm. சரிங்களா, தனி வகை 6 அளவி கிடைக்க பயன்படும் வரம்பு என்ன அப்படின்னா ரேடியஸ் கேஜ். சரிங்களா, 1 mm வரைக்கும் நம்ம அளந்துக்கலாம். அதுக்கு சொல்லலாம் ஸ்டெப் ஆஃப் 1 mm. விச் டைப் ஆஃப் நட் ஆர் யூஸ்டு இன் கோச் பில்டிங் ஒர்க்ஸ்? சரிங்களா, பேருந்து உடற்கட்டமைப்பு வேலைகளுக்கு எந்த வகை நட்டுகள் பயன்படுத்தப்படும்னா பேருந்து சம்மந்தமான இதுக்கெல்லாம் வந்து ஷீட் மெட்டல் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கொயர் நட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஸ்கொயர் நட். வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் லாக் வாஷர்? ஏன் லாக் வாஷர் யூஸ் பண்ணுறாங்க? பூட்டு வாஷர் நன்மை என்ன அப்படின்னா டு ப்ரிவெண்ட் த போல்ட் அண்ட் நட் லூசனிங் அண்டர் வைப்ரேஷனில் அதிர்வுகளால் போல்ட் நட்டு லூஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்காக இந்த லாக் வாஷர் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான இடங்களில், முக்கியமான சேஃப்டியான இடங்களுக்கு இது மாதிரி வாஷர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வை ஸ்லாட்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் த ஸ்லாட்டட் கேஸ்டில் நட்? ஸ்லாட்டட் கேஸ்டில் நட்டில் ஏன் ஸ்லாட் வச்சுருக்காங்க அப்படின்னா டு ஸ்பிட் ரிங். சரிங்களா, டு ஸ்பிட் ரிங்கை ஸ்பிட் பண்ணுறதுக்கு. இந்த நட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக நட்டு இப்படி இருக்கும். இந்த இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்லாட் கேஸ்டில் நட்ஸ். சரிங்களா, இதில் ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்து இதில் என்ன பண்ணியிருப்பாங்க லாக் பண்ண மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. சரிங்களா, இப்போ நம்ம நட்டுக்கு இல்லாதப்போ டைட் பண்ணிப்போம். சரிங்களா, ஸ்ப்ளிட் பின்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்கள் சீலிங் ஃபேனோடைய டாப்பில் போடும்போது யூஸ் பண்ணுவோம், பார்த்துருக்கலாம். அடுத்து விச் டைப் ஆஃப் கீ யூஸ்டு இஃப் த ஹப் அண்ட் புள்ளி ஹேஸ் டு ஆக்சியல் ஸ்லைட் ஆன் ஷாப் டு சம் டிஸ்டன்ஸ்? அதாவது தண்டின் கப்பி அல்லது குடம் அதன் அச்சின் சிறிது தூரம் நகர்வதற்கு என்ன சாவி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ஃபெதர். சரிங்களா, ஃபெதர் கீ யூஸ் பண்ணுறாங்க, ஃபீதர்ஸ் கீ. அடுத்தது ஹவு மெனி செட் ஆஃப் ஃபீலர் கேஜில் எத்தனை செட்கள் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. 4 செட்டு. சரிங்களா, ஃபீலர் கேஜ்ன்றது 2 பாகங்கள் இடைப்பட்ட கேப்பு. சரிங்களா, இடைப்பட்ட கேப் அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இடைவெளியை அளவிட. வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த லேத் பெட்? லேத்தோட பெட்டுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் ஸ்டேபிள் அண்டு அலைன் த பேஸ் ஆஃப் த லேத் காம்பவுண்ட். லேத் காம்பவுண்டில் பேஸை அலைன் பண்ணுறதுக்கு சரி செய்ய அடித்தளமாக இது பெட்டு யூஸ் ஆகுது. சரிங்களா, லேத்தின் நிலையான மற்றும் சரி செய்யப்பட்ட அடித்தளமாய் வழங்க. சரிங்களா, அடுத்தது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த டெயில் ஸ்டாக்குடைய பர்பஸ் என்ன? டெயில் ஸ்டாக் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லென்த்தான ஜாப்பை பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா டு ஹோல்டு த லாங் ஜாப். அடுத்தது ஹோல்டு த ட்ரில் பிட்டை அதில் ஃபிட் பண்ணி தான் நம்ம ட்ரில் போடுவோம். டு கட் த டூலை கட் பண்ணுறதுக்கு அதாவது டு ஹோல்டு த கட்டிங் டூலை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. டு ஹோல்டு த ரீமரு எல்லாமே உண்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டி ஆல் ஆர் கரெக்டு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் 29 ஹேஸ் இன்க்ளூடட் ஆங்கிள்? எந்த த்ரெட் வந்து 29 டிகிரி இருக்குன்னா ஆக்மி த்ரெட்டு. ஆக்மி த்ரெட்டோட கோணம் வந்து 29 டிகிரி. 29 டிகிரி. பார்த்திங்க அப்படின்னா ஆக்மி த்ரெட்னா 29 டிகிரி. பிஎஸ்டபிள்யூ பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் வித் ஒர்க் த்ரெட் அப்படின்னா 55 டிகிரி. சரிங்களா,
நக்கிள் த்ரெட் சரிங்களா. நக்கிள் த்ரெட் அப்படின்னா 30 டிகிரி. பட்ரஸ் த்ரெட்னா 45 டிகிரி மற்றும் 45 டிகிரி மற்றும் 7 டிகிரி சொல்லுவாங்க சரிங்களா. மற்றும் 7 டிகிரி கோணத்தில் இருக்கும். இது ஸ்கொயர் த்ரெட்னா 90 டிகிரி சரிங்களா. இது வி த்ரெட்னா 60 டிகிரி. வி த்ரெட் சரிங்களா. வி த்ரெட்னா 60 டிகிரி நான் வச்சுங்க. மெட்ரிக் த்ரெட்னாலும் வி த்ரெட்னாலும் 60 டிகிரி. பிஎஸ்டபிள்யூ த்ரெட் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்னா 55 டிகிரி. நக்கிள்னா 30 டிகிரி. பட்ரஸ் த்ரெட் 45 to 7 டிகிரி. 45 மற்றும் 7 டிகிரி சரிங்களா. ஆக்மி த்ரெட்னா 29 டிகிரி நான் வச்சுங்க. அடுத்தது வாட் இஸ் த மேக்ஸிமம் ஸ்வீல் ஆங்கிள் ஆஃப் காம்பவுண்ட் ரெஸ்ட் இந்த லேத் மிஷின். லேத்தில் காம்பவுண்ட் ரெஸ்ட்டு எத்தனை டிகிரி வரைக்கும் அதிகபட்சம் சுழலும் கோணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. காம்பவுண்ட் ரெஸ்ட்டு நம்ம எந்த டிகிரி வேணால் இது பண்ண முடியும் சரிங்களா. 360 டிகிரிக்கும் நம்ம நகர்த்திக்கலாம். அடுத்தது வாட் இஸ் த மீனிங் ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் மாதிரி சரிங்களா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஓஎஸ்ஹெச். ஓஎஸ்ஹெச்னா ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த்து. ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்டு ஹெல்த்து குறிக்கும் ஓஎஸ்ஹெச். அடுத்தது வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் கலர் கோட் ஃபார் வேஸ்ட் மெட்டல் பின். வேஸ்ட் மெட்டலெல்லாம் போடக்கூடிய அந்த டஸ்ட்பின் உலோக கழிவுகளை சேகரிக்க கலர் தொட்டின்னு பயன்படும். என்ன கலர் பயன்படுத்துகிறாங்கன்னா ரெட் கலர் சரிங்களா. ரெட் கலர் நான் வச்சுங்க. உலோக கழிவுக்கு ரெட் கலர். பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஹெட்ஸ்டாக் இன் த லேத் மிஷின் சரிங்களா. ஹெட்ஸ்டாக்கோட வேலை என்ன அப்படின்னா டு ஹோல்ட் அண்ட் சப்போர்ட் த ரொட்டேட்டிங் பீஸ். நம்ம ரொட்டேட் பண்ணக்கூடிய பீஸை அது எல்லாமே எங்கே ஃபிட் பண்ணியிருப்பாங்க ஹெட்ஸ்டாக்கில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. லேத்தோட இதான் இப்படி லேத்து இருக்குது அப்படின்னா இந்த சக்கு சரிங்களா. அப்போ இந்த இடத்துல தான் ஹெட் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். இந்த பார்ட்டு இந்த இருக்கிற பார்ட் டைல் ஸ்டாக். இது டைல் ஸ்டாக்கு, இது ஹெட் ஸ்டாக் சொல்லுவாங்க. இந்த ஹெட்டு அதில் தான் பொறுத்திருப்பாங்க. இப்போ ஹோல்டு சப்போர்ட் த ரொட்டேட்டிங் ஒர்க் பீஸ். அடுத்தது ஹவு ஷுட் எ ரொட்டேட்டிங் சக் ஷுட் பி ஹேண்டில்டு இந்த லேத் மிஷின். எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா லேத் இயந்திரங்களில் சுழலும் சக்கு எவ்வாறு கையாள வேணும் அப்படின்னா கீப் ஹேண்ட் டு அவே டூல்ஸ் அவே ஃப்ரம் த ரொட்டேட்டிங் சக்கு. கை மற்றும் கருவிகளை சுழலும் சக்கிற்கு தூரமாக வைக்க வேணும் சரிங்களா. அது மேலே கை வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணக்கூடாது. அடுத்தது த இன்க்ளூடட் ஆங்கிள் ஆஃப் த கவுண்டர் சிங்க் பொசிஷன் த சென்டர் ட்ரில் ஆஃப் பி டைப். பி டைப்போட சென்டர் ட்ரில்லுக்கு இன்க்ளூட் ஆங்கிள் கேட்குறாங்க. கவுண்டர் சிங்க் பொசிஷன் சரிங்களா. கவுண்டர் சிங்க் பொசிஷனுக்கு 120 டிகிரி சரிங்களா. 120 டிகிரி. கவுண்டர் சிங்க்னா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கும் ஒரு பார்ட்டில் நீங்கள் ஹோல் போடணுன்னா இப்படி போடுவாங்க. இந்த பார்ட் சரிங்களா. இங்கே பண்ணியிருக்காங்களே இந்த டேப்பர் மாதிரி இதுதான் கவுண்டர் சிங்க்குன்னு சொல்லுவோம். 120 டிகிரி. த கட்டிங் டூல் ஆஃப் த சைடு ரேக் ஆங்கிள் இஸ் வேரியஸ் ஃப்ரம். கட்டிங் டூலோட சைடு ரேக் ஆங்கிள் அமைக்கப்படும் கோண அளவு எப்படின்னா 0லேருந்து 20 டிகிரி வரைக்கும் இருக்கும். 20 டிகிரி வரைக்கும். ஸ்க்ரூல் அண்டு கியர் மெக்கானிசம் இஸ் எம்ப்ளாய்டு இன். சுருள் மற்றும் கியர் மெக்கானிசம் அமைந்திருப்பது எதனில் அப்படின்னா 3-jaw செக். 3-jaw செக்கில் ஜஸ்ட்டு ஒரு செக்கோட அதாவது ஒரு போர்ஷனில் நீங்கள் லாக் பண்ணாலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே 3 ஜாவும் சேர்ந்து வரும் சரிங்களா. செல்ஃப் அலைன்மெண்ட்ன்றதுனால 4-jaw செக்கு ஒரு செக்கு நீங்கள் தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணி ஹோல்டு பண்ணணும் ஜாப்பை. Which one of the following is used to hold cylindrical rough casting and turning. ரஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஜாப் சரிங்களா. சமமாக இருந்தால் நீங்கள் 3-jaw செக்கில் வைக்கலாம். சமமே இல்லை அப்போ ரஃப்பாக இருக்குது. அது மாதிரி ஜாப்புகள்லாம் கடைசியில் செய்கிறதுக்கு 4-jaw செக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்தது லேத் பெட் இஸ் ஹேஸ். லேத் பெட்டு இருப்பது எதுக்கு அப்படின்னா டு செட் த டூ செட் ஆஃப் வி கைட் வே அண்டு ஃப்ளாட் வே சரிங்களா. லேத் பெட்டில் இருப்பது வி டைப் ஒன்று ஃப்ளாட் டைப் சரிங்களா. 2 செட்டு இருக்குது. வி கைட் வே ஒன்று, ஃப்ளாட் வே ஒன்று, 2 வகையில் இருக்குது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் த சென்டர் லேத். சென்டர் லேத்தோட பகுதி இது
கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பகுதி அப்படின்னா நாட் பார்ட் ஆஃப் த பகுதி அப்படின்னா ஆர்பர் இதில் வராது. சேடல், ஃபீட் ராடு, லீட் ஸ்க்ரூ இதெல்லாமே வரும். ஆர்பர் வந்து ட்ரில்லிங் மிஷினில் வரும். ஓகே, அடுத்தது ஆயிலி ஃப்ளோர் ஷுட் பி கிளீன்டு பை. ஆயில் படிந்துள்ள தளத்தை தரையை சுத்தம் செய்ய எதனை கொண்டு சுத்தம் செய்யணும் அப்படின்னா காட்டன் வேஸ்ட் யூஸ் பண்ணி சுத்தம் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா க்ளீன் ஆகும். இல்லைன்னா வழிக்கும் விழுந்துருவோம், இல்லை ஸ்லிப் ஆகும். சரிங்களா? அடுத்தது பிலோ கிவன் த ஸ்டேட்மெண்ட் விச் ஒன் இஸ் நாட் ட்ரூ. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டில் எது சரியானது அல்ல அப்படின்னா 3 ஜார் சக் இஸ் யூஸ்டு டு எக்ஸென்ட்ரிக் ஜாப். 3 தாடை கவி மைய விளக்கு கடைசலுக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 3 ஜார் சக் இஸ் யூஸ்டு ஃபார் இந்த எக்ஸென்ட்ரிக் ஜாப்ன்றது கிடையாது. சரிங்களா? மீதி எல்லாமே பார்த்தா 4 ஜார் சக் யூஸ்டு ஃபார் எக்ஸென்ட்ரிக் ஜாப். அதாவது சென்டரே இல்லாத பொருளுக்கு நம்ம சரியான ரவுண்டாக இல்லாமல் அப்படின்றதுக்கு நீங்கள் 4 ஜார் சக் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? லேத் வந்து அதாவது ஜாஸ் ஆஃப் த லேத் சக்கர் ஹை கார்பன் ஸ்டீலில் இருக்கும். அப்புறம் 3 ஜார் சக் கேன் பி ரிமூவ் சைமல்டேனியஸ்லி. சரிங்களா? ஒரு ஜாவை நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் 3 ஜாவுமே ஆட்டோமேட்டிக்காக சைமல்டேனியஸ்லி ஓப்பன் பண்ணலாம். அப்போ எது சரி வராது அப்படின்னா 3 ஜார் சக் யூஸ்வலி சென்ட்ரிக் ஜாப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸென்ட்ரிக் ஜாப்புக்கு யூஸ் பண்ண முடியாது. நான் வச்சுங்க, எக்ஸென்ட்ரிக் ஜாப்புக்கு ப்ரிப்பேர்டாக எதை யூஸ் பண்ணலான்னா 4 ஜார் சக் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து இந்த லேத் ஆப்ரேஷன் ரெக்கமெண்டட் கட்டிங் ஸ்பீட் ஆஃப் த டு டர்ன் மைல்டு ஸ்டீலை கட் பண்ணுறதுக்கு லேத் ஆப்ரேஷனுக்கு எத்தனை அதாவது என்ன கேட்டிருக்காங்க, கட்டிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்னா 30 to 50 மில்லிமீட்டர் பை அதாவது மீட்டர் பெர் மினிட்ஸ். சரிங்களா? மீட்டர் பெர் மினிட்டில் இருக்கணும். 30 to 55 மீட்டர் பெர் மினிட்டில் இருக்கணும். வாட் இஸ் த பிளைன் டர்னிங் இன் த லேத் மிஷினில் பிளைன் டர்னிங்ன்றது எதுக்குன்னா கிரியேட் த சென்ட்ரிக்கல் ஷேப் பை ரிமூவ்டு மெட்டீரியல். ஒரு சுழலும் வடிவத்தை உருவாக்குவதற்கான பொருளை அகற்றுறது தான். சரிங்களா? ஏன் பிளைன் டர்னிங் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் வந்து பொருள் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்கு, அப்போ தான் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வாட் டஸ் த ரெட் ஹார்னஸ் ரெஃபர் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் லேத் கட்டிங் டூல். லேத் இயந்திரத்தில் ரெட் ஹார்னஸின் பயன் என்ன அப்படிங்கிறாங்க. த டூல் இஸ் அபிலிட்டி டு மெயின்டைன் ஹார்னஸ் அண்ட் ஹை டெம்பரேச்சர். அதிக டெம்பரேச்சர் வெப்பநிலைக்கு கருவியின் கடினத்தை தக்க வைக்கும் திறனுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ரெட் ஹார்னஸ் சொல்கிறாங்க. அடுத்தது வாட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த கேரேஜ் இன் த லேத் மிஷினில் இருக்க கேரேஜினுடைய மெயின் வேலை முக்கிய வேலை என்ன அப்படின்னா டு மூவ் த கட்டிங் டூல் அலாங் த லென்த் ஆஃப் த ஒர்க் பீஸ். சரிங்களா? அதான் ஒர்க் பீஸ் இப்படி லென்த்தில் இருக்குன்னா இந்த லென்த் மூவிலுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், நகர்த்துறது தான் கேரேஜ் யூஸ் பண்ணுவாங்க. லெஃப்ட் ரைட்டு நீங்கள் நகர்த்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ரெக்கமெண்டட் சேஃப்டி ப்ராக்டிஸ் ஃபார் லிஃப்டிங் அண்டு ஹேண்ட்லிங் லோட். அதாவது எடைகளை தூக்கும் போது அல்லது கையாளும் போது பாதுகாப்பு நடைமுறை எது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா பரிந்துரைக்கப்படுகிறது அப்படின்னா வியர் லெதர் ஹேண்ட் க்ளவுஸ். சரிங்களா? லெதரில் அதாவது தோலாலான கையுறைகளை பயன்படுத்துறது ஹேண்ட் க்ளவுஸ், லெதர் ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணணும். அடுத்தது PPE 2 மீன்ஸ், அதாவது PPE 2 மீன்ஸ் அப்படின்னா சேஃப்டி ஃபுட்வேர். சரிங்களா? சேஃப்டி ஃபுட்வியர் பாதுகாப்பு காலணி. அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் டிஸ்போசல் ஹார்னஸ் வேஸ்ட் மெட்டீரியல். அதாவது பின்வருவது அபாயகரமான கழிவுப் பொருளை அகற்றுவதற்கான பொதுவான முறை எது அப்படின்னு கேட்குறாங்க. அபாயகரமான பொருளை மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், எரித்து சாம்பல் ஆக்கலாம், இன்சினரேஷன். சரிங்களா? இன்சினரேஷன். மற்றபடி நல்ல பொருளாக இருந்தால் நீங்கள் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வாட் ஷுட் பி யூஸ்டு டு அரேஞ்ச் த டூல். கருவிகளை ஒழுங்குபடுத்த என்ன பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. கருவிகளை ஒழுங்குபடுத்த ரேக் வச்சு ரேக்னா அப்படி இருக்கும், அடுக்கடுக்காக கொடுத்துருப்பாங்க பீரோ மாதிரி. சரிங்களா? அதில் வச்சு நம்ம பராமரிக்கணும், அப்போ தான் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். அடுத்து விச் டைப் ஆஃப் த ரேக் கேன் பி யூஸ்டு ஃபார் ப்ரொடெக்ட் த டூல் டூரிங் த ஹார்ட் ஒர்க். வெப்பமான வேலை செய்யும்போது கருவிகளை பாதுகாக்க எந்த வகை ரேக்குகள் பயன்படுதுன்னா பேலட் ரேக். சரிங்களா? பேலட் ரேக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஹவு மச் ப்ரெஷர் கேன் த பெண்ட் ஸ்டேஜ் ஸ்பின் பியர். அதாவது வளைந்திருக்கும் போது முதுகெலும்பு எத்தனை மடங்கு அழுத்தத்தை தாங்கும் தன்மை உடையது அப்படின்னா ஸ்பைன் பியர் வந்து 6.
6 சரிங்களா. அடுத்தது ஒய் 5S மெத்தட் ஃபாலோடு இந்த ஒர்க் ஷாப். ஏன் 5S மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இம்ப்ரூவ் த ஒர்க் ஆர்கனைசேஷன் அண்ட் ஒர்க் பிளேஸ் சிஸ்டமேட்டிக்கலி. சரியான பொருள்களை பராமரிக்கவும், அதாவது சரியான இடத்துல வச்சு பராமரிக்கும். ஒர்க் பிளேஸை நீட்டாகவும் சுத்தமாக வச்சுருக்கவும், பணியிடங்களை பணி நடைமுறைக்கு மேம்படுத்தவும் சரிங்களா. அப்போ தான் நம்ம வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 5S பிரின்சிபல் டெரிவ்டு ஃப்ரம் ஜப்பான். இது ஜப்பான் நாட்டு மொழியிலேருந்து எடுக்கப்பட்டது. செய்ரி, செய்டான், செய்சோ, செய்கிச்சுகே அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ் அண்டு சஸ்டைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. வாட் இஸ் த பிரைமரி காசஸ் ஆஃப் பவர் ஃபெயிலியர்? மின் இணைப்பு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்னென்னா ஓவர்லோட் சர்க்கியூட் சரிங்களா. சர்க்கியூட் ஓவர்லோட் ஆனால் மேக்ஸிமம் ஆகிடும். அதிக மின்னழுத்த சுழற்சியால் சப்ளை கட்ட வாய்ப்பு இருக்குது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஏ பக் கேட்டகரைஸ் இந்த சிஸ்டம் ஃபெயிலியர்? சிஸ்டம் ஃபெயிலியருக்கு எந்த வகை பக்கு வகை கீழ்கண்ட ஒன்று இருக்கும் அப்படின்னா பிரெயின் பக் சரிண்ணா. பிரெயின் பக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் எலமெண்ட் ஆர் நீடட் டு லிஃப்ட் த ஆப்ஜெக்ட் வெயிட்? ஒரு பொருளின் எடையை தூக்குவதற்கு என்ன கூறுகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எதெல்லாம் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, ஏஜ், அவங்களால தூக்க முடியுமா அப்படி ஏஜ் பார்க்கணும், பாடி பில்டிஸ், அது ஸ்டேட்டஸ், எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம அந்த வயது, உடற்கட்டு, நிலை மற்றும் அனுபவம், இதை வச்சு தான் சொல்ல முடியும். அடுத்தது ஒயிட் சிம்பிள் அண்ட் க்ரீன் பேக்ரவுண்டு சரிங்களா. ஒரு க்ரீன் பேக்ரவுண்டில் ஒயிட் சிம்பிள் இருக்குது. த ஸ்கொயர் ஆஃப் த ஆப்ளிக்யூ ஷேப் இஸ், அதாவது செவ்வக சதுர வடிவிலான பச்சை நிற பின்புலம் வெள்ளை நிற குறியீடு குறிக்கப்பட்டிருப்பின் அது இன்ஃபர்மேஷன் சைனை குறிக்கும் சரிங்களா. அது தகவல் குறியீடை குறிக்குது. ரோட்டோரங்களில் பார்ப்பீங்க சரிங்களா. அது இப்போ சென்னைக்கு செல்கிற வழி இப்படி அது மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அது இன்ஃபர்மேஷன் சைன் தான் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபைன் த எஸ் இந்த 5S கான்செப்ட். 5S கான்செப்டில் எஸ்ன்றது எதை குறிக்குது? அதாவது இறுதி எஸ் சரிங்களா. அதாவது ஃபைனல் எஸ்ஸு சரிங்களா. அப்போ சஸ்டைன், ஃபஸ்ட்டுன்றது சார்ட், ரெண்டாவது செட் இன் ஆர்டர், மூணாவது ஷைன், நாலாவது ஸ்டாண்டர்டைஸ்ன்னு சொல்லுவாங்க, அது 4, 5 சஸ்டைன் சரிங்களா. இது 5 ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வாட் கலர் இஸ் யூஸ்டு ஃபார் ரீசைக்கிளிங் பின் ஆஃப் ஃபார் மெட்டல் ரீசைக்கிளிங் பின்னில் என்ன கலர் இருக்குன்னா ரெட் கலர் சரிங்களா. இது ரிப்பீட்டட் கொஷினாக வருது. ரெட் கலர் ஞாபகம் வச்சுங்க. மெட்டல் சம்மந்தமான உலோக சம்மந்தமான கழிவுகளுக்கு ரெட் கலர் யூஸ் பண்ணணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ காமன் காசஸ் ஃபார் கோமா? பின்வற்றில் கோமாவின் பொதுவான காரணம் எது அப்படின்னா ஸ்ட்ரோக். ஏன் அது மாதிரி ஆகுனா ஸ்ட்ரோக் வர்றதுனால சரிங்களா, பக்கவாதம். அடுத்து விச் டைப் ஆஃப் த சைன் சேஃப்டி சைன் யூஸ்டு ரெட் கலர் இன் டயகனல் த்ரோ த இட்ஸ்? அதாவது என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பொருள் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ ரோட்டில் இந்த சைடு நீங்கள் பொழையலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது மேலே ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி கொடுத்துருந்தாங்களே என்ன அந்த சைடு வளையக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சரி, சப்போஸ் ஒரு ஸ்மோக்கிங் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, சிகரெட் மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு ஒரு ரவுண்டு போட்டு இப்படி அடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அப்போ அது எதை தடை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ தடை, அப்போ ப்ராகிபிஷன் சைனை குறிக்குது ஞாபகம் வச்சுங்க. ஏபிசி இஸ் ஃபஸ்ட் சைல்டு ஏ டினோட். ஏபிசி அதாவது முதலுதவியில் குறிப்பிட்ட ஏபிசியோடைய ஃபஸ்ட்டு ஏன்றது எதை குறிக்குது? ஏனா ஏர்வே, பினா ப்ரீத்திங், சீனா சர்க்குலேஷன். அப்போ ஞாபகம் வச்சுங்க, ஏபிசினா ஏர்வே, ப்ரீதிங், சர்க்குலேட். அடுத்து ஞாபகம் வச்சுங்க. த எமர்ஜென்சி சர்வீஸ் இன் போலீஸ் அண்டு ஃபயர் சர்வீஸ். போலீஸுக்கும் ஃபயர் சர்வீஸுக்கும் 100, 101 யூஸ் பண்ணலாம். 108, அப்போ 108 பார்த்திங்கன்னா இது ஆம்புலன்ஸ் சரிங்களா. முதலுதவி செய்யறதுக்கு ஆம்புலன்ஸ் வர்றது. அப்போ 100, 101 தான் போலீஸ் மற்றும் தீயணைப்புக்கு யூஸ் பண்ணுறது. விச் சேஃப்டி சிம்பிள் இண்டிகேட் த பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் மஸ்ட் பி ஓன்? எந்த பாதுகாப்பு சின்னம் தன்னிலை பாதுகாப்பு சாதனம் அணிய வேண்டும் என்பதை குறிக்குது அப்படின்னா கொடுத்துருக்கிறதுல பார்த்திங்கன்னா க்ளவுஸு, ஷூ, ஹெல்மெட்டு, இது எல்லாமே பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் தனிநபர் பாதுகாப்பு சாதனங்களில் வரும் சரிங்களா. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ காமன் மெத்தட் டு டிஸ்போசிங் ஆஃப் த மெட்டல் ஸ்கிராப் இன் ஒர்க் ஷாப்? மெட்டல் ஸ்கிராப்லாம் என்ன பண்ணுவோம், ரீசைக்கிளிங் பண்ணுவோம் சரிங்களா. ஒர்க் ஷாப்பில் மேக்ஸிமம் ரீசைக்கிளிங் மறுசுழற்சி முறையில் யூஸ் பண்ணுவோம்.
அடுத்து டேஷ் இஸ் த பெனிஃபிட் ஃபார் யூஸிங் ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசம். ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசமோட பெனிஃபிட்ஸ்னால் இது என்ன பண்ணுன்னா ரொட்டேட்டிங் மோஷனை லீனியர் மோஷனாக மாற்றும். அப்போ சுழற்சி மோஷனை என்ன பண்ணுது, லீனியர் மோஷனாக மாற்றுது. இப்படி இருக்கும் சைன் என்னது பார்த்திங்க அப்படின்னா ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசத்தில். இதில் பார்த்திங்கன்னா இந்த இங்கே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு முள் நகர மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேக் அண்ட் பினியன் மெத்தடு தான். நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க டயல் டெஸ்ட் இண்டிகேட்டரில் அந்த கான்செப்டில் தான் அது ஒர்க் ஆகும் சரிங்களா. ரேக் அண்ட் பினியன் மெத்தடில் ஹவு டஸ் த ஃபைனல் ஹெலிக்கல் கியர் ஃபைண்ட் த ஹெலிக்கல் கியர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டீத் அண்டு கட் ஆங்கிள் ஆக்சிஸ் ரொட்டேட்டிங். ஹெலிக்கல் கியர் எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படின்னா டீத் பற்கள் சுழலும் அச்சுக்கு கோணமாக இருக்கும் சரிங்களா. பற்கள் வந்து சுழலுற எந்த சைடு சுழலோ அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த கோணத்தில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிஸ் ரொட்டேஷன். டேஷ் டைப் ஆஃப் டிரைவ் இஸ் காமன் யூஸ்டு ஃபார் மைனிங் இண்டஸ்ட்ரி. மைனிங் சுரங்க வேலைகளுக்கு எந்த வகை டிரைவ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ரோப் டிரைவ் சரிங்களா. சுரங்கம் எல்லாமே ரோப் டிரைவ் தான். ரோப் மூலிமா தான் டிரைவ் ஆகும். ஏன்னா அதிகப்படியான வெயிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போவாங்க, அது மாதிரி பர்பஸ். இன் ஃபாஸ்ட் அண்டு லூஸ் புல்லி நெய்வேலியெல்லாம் பார்த்துருப்பீங்க, அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அண்டு இன் ஃபாஸ்ட் அண்டு லூஸ் புல்லி சிஸ்டம் டேஷ் புல்லி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் பவர். ஃபாஸ்ட் மற்றும் லூஸ் புள்ளிகள் பவரை கடத்துவது. ஃபாஸ்ட் மற்றும் லூஸ் புள்ளிகள் பவர் கடத்து ஃபாஸ்ட் புள்ளி. ஃபாஸ்ட் அண்ட் லூஸ் புள்ளி சிஸ்டத்தில் எந்த வந்து ஃபாஸ்ட் புள்ளி தான் வந்து டிரான்ஸ்மிட்டிங் தான் பவரை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணது ஃபாஸ்ட் புள்ளி. அடுத்து டேஷ் டைப் ஆஃப் கப்ளிங் இஸ் டிசைன் டு அகாமடேட் ஸ்லைட் மிஸ்அலைன்மெண்ட் பிட்வீன் ஷாஃப்ட்டுக்கு இடையே உள்ள இடத்தை சற்று இடைவெளி ஒத்துக்கொள்ள டேஷ் கப்ளிங் உள்ளது அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் கப்ளிங் நமக்கு வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி கப்ளிங் இருக்கும். அதை வளையக்கூடிய கப்ளிங். அடுத்த கொஸ்டின் டேஷ் இஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் ஹெலிக்கல் கியர் ஓவர் ஸ்பர் கியர். ஸ்பர் கியருடன் ஒப்பிடும்போது ஹெலிக்கல் கியருடைய பயன்படுத்துவதன் நோக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத் அண்டு குவைட்டர் ஆப்ரேஷன். மிதமான மற்றும் அமைதியாக செயல்படும் சரிங்களா. ஸ்மூத் அண்டு குவைட்டர் ஆப்ரேஷன். த யூசஸ் ஆஃப் வி பெல்ட் இன் பவர் டிரான்ஸ்மிஷனில் வி பெல்ட்டோட பயன்படுத்தப்படுது அப்படின்னா டிரான்ஸ்மிட்டிங் பவர் பிட்வீன் டூ பேரலல் ஷாஃப்ட். ரெண்டு சமமான ஷாஃப்ட்டுகளிடையே சக்தியை கடத்துறதுக்கு என்ன பண்ணுறோம், வி பெல்ட்டை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. அடுத்தது விச் கேரி த லோட் பேரலல் டு இட்ஸ் பேரிங் ஆக்சிஸ். அதாவது எந்த பேரிங் ஆனது அதன் சுமையை அச்சுக்கு இணையாக சுமக்கிறது அப்படின்னா தஸ்ட் பேரிங் சரிங்களா. தஸ்ட் பேரிங் மட்டும்தான் அச்சுக்கு இணையாகவே இதுக்கு யூஸ் ஆகுது சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்ரு சரிங்களா. விவசாயத்தில் அக்ரிகல்ச்சர் யூஸ் பண்ணும் போர்வெல் மோட்டரில் பார்த்திங்கன்னா இப்படி செங்குத்தாக இருக்கும் அந்த மோட்டரோட செட்டப்பு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தஸ்ட் பேரிங் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இன் ஏ பேரிங் வாட் ஆர் த டூ மெயின் டைப் ஆஃப் ரேசஸ். அதாவது பேரிங்கில் 2 ரேஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா என்ன ரேசஸ் அப்படின்னா இன்னர் ரேஸ் அண்டு அவுட்டர் ரேஸ். இதான் பேரிங் அப்படின்னா இந்த மேலே பால் இருக்கும், இது மேலே ஒரு கேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சின்னதாக ஒரு மெலிசான ஒரு இது மாதிரி. அதுமாரி தான் இன்னர் ரேஸ் அண்ட் அவுட்டர் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வாட் ஆர் த காமன் மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் சாலிட் பேரிங் ஹவுசிங் வந்து எந்த மெட்டீரியலால் செஞ்சுருக்காங்க அப்படின்னா கேஸ்ட் அயர்ன் மெட்டீரியலால் செஞ்சுருப்பாங்க. திட வகை ஹவுசிங் சரிங்களா. அடுத்தது வாட் டஸ் டிபிஎம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். டிபிஎம்ன்றது விளக்கம் என்ன அப்படின்னா டோட்டல் ப்ரொடக்டிவ் மேனேஜ்மெண்ட். டிபிஎம், டிக்யூஎம், 5S சரிங்களா. இது எல்லாமே குவாலிட்டியில் வரும் சரிங்களா. கம்பெனிகளில் நீங்கள் பார்க்கலாம். டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் சரிங்களா. டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸில் வரும் டிபிஎம். டிக்யூஎம்னா டோட்டல் ப்ரொடக்டிவ் குவாலிட்டி. டிபிஎம் ஓகேவா. டிபிஎம். அடுத்தது டிக்யூஎம்னா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது
மெயின்டெனன்ஸ். சரிங்களா? நேம் த நாட் விச் இஸ் காசஸ் யூஸ்டு டு செக்யூர் த ரோப் அண்ட் ஸ்மால் பைப் அண்ட் ரிங்கு. சரிங்களா? சிறிய பைப் அல்லது வளையங்களை கட்ட பயன்படுத்தப்போ ரோப் முடிச்சின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டபுள் ஹேட்ச் நாட். சரிங்களா? டபுள் ஹேட்ச் நாட்டை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது விச் டைப் ஆஃப் லூப்ரிகேஷன் சிஸ்டம் இஸ் யூஸ்டு இன் ஆயில் இன்ஜின் சிலிண்டர். ஆயில் இன்ஜின் சிலிண்டர் எந்த டைப் சிலிண்டர்கள் மெத்தட்னா ஸ்ப்ளாஷ் டைப்பு. ஒரு குடம் மாதிரி இப்படி வச்சுருப்பாங்க. இது ஒரு ராடு இருக்கும், இதுலேருந்து ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஃப்ளாஷ் தெளிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஃப்ளாஷ் டைப். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் யூஸ்டு அஸ் எ கிரவுண்டிங் மெட்டீரியல். குரூட்டிங். சரிங்களா? குரூட்டிங் மெட்டீரியலாக கீழ்கொண்டு எது கொண்டு குரூட்டிங் பொருளாக பயன்படுத்துவது இல்லை அப்படிங்கிறாங்க. சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, சல்பரு, லெட்டு. சரிங்களா? டின்னு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. குரூட்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறது டின்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் நாட் யூஸ்டு டு ஷார்ட்டனிங் அட் ரோப் வித்தவுட் கட்டிங். ஒரு ரோப்பை வெட்டாமல் அதன் நீளத்தை குறைக்க பயன்படுத்தப்படும் நாட்டு வகை எது அப்படின்னா ஷிப் ஷேங்க் நாட். சரிங்களா? ஷிப் ஷேங்க் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீப்னா ஆடு கட்டுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ட்ரைபாட் இஸ் ஏ டிவைஸ் விச் கன்சிஸ்ட் ஆஃப். ட்ரைபாட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 3. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, இப்போ ஃபோனில் வீடியோ ஏதாவது ஷூட் பண்ணும்போது ட்ரைபாட் வச்சு பண்ணுற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு பம்ப் இல்லை வெயிட்டான பொருளை தூக்குறதுக்கு, செயின் பிளாக் கட்டி தூக்குறதுக்கு ட்ரைபாட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை 3 லெக் இருக்கும், நான் வச்சுங்க 3 லெக் இருக்கும். தி வயல். சரிங்களா? தி வயல் ஆஃப் ஸ்பிரிட் லெவல். அதாவது ரசமட்டத்தின் வியல் என்னும் பாகம் எதன் மீது அமைந்திருக்கும் அப்படின்னா கேஸ்ட் அயர்ன் பேஸில் அமைஞ்சிருக்கும். ஸ்பிரிட் லெவலான ரசமட்டத்தோட வியல் பேஸ் வந்து கேஸ்ட் அயர்ன் பேஸில் இருக்கும், வார்ப்பெரும்பு அடிப்பக்கம். அடுத்தது லெவலிங் த போல்ட் ஆர் யூஸ்டு ஃபார். எதற்காக லெவலிங் போல்டு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் ஹைட் ஆஃப் த மிஷினோட ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி சமமாக வச்சுக்கலாம். இப்போ வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ வைக்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க. அது மாதிரி பெட்டு இது மாதிரி மிஷின் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மிஷின் வைப்ரேட் ஆகாமல் இருக்கிறத குறைக்க முடியும். சரிங்களா? அப்போ ஹைட் லெவலிங் போல்டை யூஸ் பண்ணணும். அடுத்தது த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கட்டிங் ஃப்ளூட் யூஸ்டு ஆல்மோஸ்ட் ஆல் த மிஷினிங் ஆப்ரேஷன். எல்லா வகையான மிஷினிங் ஆப்ரேஷனுக்கும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கட்டிங் ஃப்ளூட் எது அப்படின்னா சொலிபிள் ஆயில். சரிங்களா? கரையக்கூடிய எண்ணெய். இது கரைச்சிங்கன்னா வெள்ளை கலரில் வரும், ஒயிட் கலராக இருக்கும். சொலிபிள் ஆயில் நான் வச்சுங்க. அடுத்து லாஸ்ட் கொஷின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல் இந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான எந்த ட்ரேடாக இருந்தாலும் அது சம்மந்தமான உங்களுக்கு 100 MCQ, 2A ட்ரேட்னா 500 1000 MCQவும், 1A ட்ரேட்னா 500 MCQவும் இருக்குது. ஜிபே பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதுக்கு ஜிபே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அந்த மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அது அனுப்பப்படும். சரிங்களா? அடுத்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கிராவிட்டி ஃபீட் லூப்ரிகேஷன். கிராவிட்டி ஃபீடு லூப்ரிகேஷனுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா வீக் ஃபீட் லூப்ரிகேஷன். சரிங்களா? வீக்னா விக்குன்னு சொல்லுவாங்க. வீக் ஃபீட் லூப்ரிகேஷன் தான் இதுக்கு சரியான மெத்தட். சரிங்களா? தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.